ஹாய் மைசெல்ஃப் பிரியா ராமசாமி. நான் ரீசெண்டாக சவுதி ப்ரொமேட்ரிக் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கிறேன். என்னோட சிஸ்டர் தான் எனக்கு இந்த கிளாஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. ஒயிட்போர்ட் RN கிளாஸஸ் வந்து சுபாஷ் சாரால் உருவாக்கப்பட்டது. சுபாஷ் சார் எப்போவுமே கிளாஸ் வந்து கிளியராக எடுப்பாங்க. எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. வேகமாலாம் போக மாட்டாங்க. எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு எடுப்பாங்க. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மலையாளம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மலையாளத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சார் வந்து கிளாஸ்க்கு ரொம்பவுமே டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. ஈவன் சாருக்கு உடம்பு சரியில்லைனா கூட கிளாஸ் எடுப்பாங்க. ட்ராவலில் இருந்தால் கூட கார் எங்கேயாவது பார்க் பண்ணிவிட்டு கிளாஸ் எடுப்பாங்க. ஈவன் ஃபேமிலியில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைனா கூட சார் கிளாஸ் எடுப்பாங்க. தனியா மேம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, சாரோட ஒய்ஃப் டெலிவரிக்காக. அப்போவுமே சார் கிளாஸ் எடுத்தாங்க. தம்பி NICUவில் இருந்தான், சிக்காக இருந்தான். அப்போவுமே சார் கிளாஸ் எடுத்தாங்க. எவ்வளோ ஒரு ஹார்ட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் கிளாஸை போஸ்ட்பான் பண்ணவே மாட்டாங்க. சார் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாயின் கிளாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் பே நெக்ஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சேலரி வந்த பற்றி கூட நம்ம பே பண்ணிக்கலாம். எப்போவுமே எந்த இன்ஸ்டியூஷனில் இப்படி சொல்லுவாங்கன்னு தெரியலை. ஒரு கிளாஸ் போனோன்னா ஃபீஸ் பே பண்ணால் தானே கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேலரி வந்துட்டு கூட நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். சார் எப்போவுமே நல்லா மோட்டிவேஷன் கொடுப்பாங்க கிளாஸில். அதான் நமக்கு 100% நம்ம செல்ஃப் எஸ்டீமை பில்ட் பண்ணும். சார் வந்து இண்டிவிஜுவல் கிளாஸ் எடுக்கும்போதுக்கு நல்லா ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. எப்படி ஒரு கொஸ்டினை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தருவாங்க. ஆன்சர் மக்கப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது, இங்கே எதுவுமே கிடையாது. சாரோட வே ஆஃப் டீச்சிங்கே வேறு மாதிரி இருக்கும். ஐ ரியலி லைக் யுவர் வே ஆஃப் டீச்சிங் சார்.